ஸ்கிரிப்ட்னா அவங்க கரெக்டா தான் கொடுப்பாங்க. 30 கேமரா லேசா சொல்றீங்க, அங்க இருக்கிற 110 கேமரா என் கோவத்துல விளையாடுறாடி. பாத்தீங்களாங்க, நீங்க பாத்தீங்களா? கேள்வி ஓவரா போய் என்ன பார்த்தத கேட்ட. தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, ஆனா தமிழ் தாய் வாழ்க்கை நல்லா கத்துக்கிட்டீங்களா நீங்களும் நம்பிதாவும்? ஏன் மேற்கொண்டு பிரச்சனை. சரி, தமிழ் தாய் வாழ்த்தை விட்டுருவோம். நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு உறுதிமொழி மட்டும் எடுத்துக்கிடுவோம். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர பொய் இல்லை, சத்தியம் சத்தியம் சத்தியம். பெத்த தாய் மேல சத்திய சத்திய சத்தியம். 34 கேமரா எல்லாம் வச்சிருக்காங்க. இல்ல ஜிம்மி ஜிப்லாம் யூஸ் பண்ணி, ஏன்னா நாங்க பாக்கும்போது ஜூம் வருது, அப்பர்ல வருது, லோயர்ல வருது, என்னென்னமோ வேலையெல்லாம் நடக்குது. நிச்சயமா சொல்லுங்க. 30 கேமரா லேசா சொல்றீங்க, அங்க இருக்கிற 110 கேமரா. அதுதான் அப்படியா நீங்க மக்களே. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டாங்களே, அது நாங்க ஆடுறதுக்கு பாடுறதுக்கு டைமிங். அது உங்களுக்கு வேற உள்ள வந்து போட்டுக்கிட்டு இருக்க போது பாத்துக்கிட்டீங்களா கண்ணாடி இல்லையா? அப்படி நான் பாக்க பார்க்க மாட்டீங்க. உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் டிவில நீங்களே இந்த ஷோ பாக்கும்போது என்ன தோணுது? இப்ப எல்லாருமே உண்மையை பேசுறது, பொய் பேசுற ஆள் கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு 2 இடம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துக்கு தான் நீங்க போகணும், நீங்களே சூஸ் பண்ணுங்க. சரியா? ஒரு இடம் என்னன்னா மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு. 2வது இடம் என்னன்னா கூத்தூர் ரிசார்ட். எதுக்கு போவீங்க? இது நான் நல்லா நான் பிக் பாஸ் வீட்டுக்கே போறேன். அதுவே பெட்டர். இந்த நாடோடிகள் படத்தெல்லாம் நீங்களும் பாருங்க, நல்லா தான் நடிச்சு. பிக் பாஸ் படத்துல மட்டும் ஏன் சோப்புறீங்க? ஸ்கிரிப்ட் நல்லா இல்லையா, அதனால வெளியில வந்துட்டீங்களா? இல்ல அப்படி நடிக்க சொல்லியே ஸ்கிரிப்ட் வந்துச்சா? ஸ்கிரிப்ட்னா அவங்க கரெக்டா தான் கொடுப்பாங்க. எல்லாருமே நடிக்கிறதுல கொஞ்சம் வீக்னஸ். உள்ள கூட நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆமா, நல்லா நடிக்கிறீங்க. என்ன வெளில நடிக்கிறாங்களோ தெரியலையே, அவங்ககிட்டதான் கேட்கணும். தன்மையா இருக்க கன்னியாகுமரி பண்ண எப்படி கோவப்பட்டாரு அந்த இடத்துல அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட். இந்த கமல் சார் சொல்லுவாரு அடிக்கடி, எனக்குள்ள விளையாடுங்க, என் கோவத்துல விளையாடுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களை ஓயாம நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு ஒரு இடத்துல கோவப்படுவீங்க. அது மாதிரி வர்றப்ப அதெல்லாம் நம்பிதாவை கட்டி பிடிச்சிட்டு வரீங்க. பாத்தீங்களாங்க, நீங்க பாத்தீங்களா? கேள்வி ஓவரா போய்கிட்டு இருக்கு. பார்த்தோம்னா என்ன பொறுமையா இருக்கிறதுக்கு அளவே இல்லையா? டிவியில பார்த்ததுதான். என்ன பார்த்ததை கேட்ட? கட்டி பிடிச்சீங்களா இல்லையா நம்பிதாவை? நீங்க கட்டி பிடிக்கிறாங்க. நான் கட்டி எதுக்காக பிடிக்கிறேன்? கட்டி பிடிச்ச பார்த்து ஊரே பாத்துருக்கேன். நான் மட்டும் கிடையாது, ஊரே பாத்துருக்கேன். என் தங்கச்சிங்க கூட பிறக்காத ரத்தத்தின் ரத்தம். அப்ப நம்பிதா மட்டும் உங்களுக்கு தங்கச்சி, வர்ணிலாம் உங்களுக்கு ஆளா தெரியல. என்ன இதுக்கு பஞ்சர் கூட்டிட்டு வந்தீங்களா? அடிதடிக்கு கூட்டிட்டு வந்தீங்களாப்பா? பங்கருக்கு போவான். மக்களுக்கு நிறைய பேருக்கு மனசுல இருக்க கேள்வி, அதான் கேட்கிறேன். பரணி அப்படி செஞ்சுக்கலாமா? நீங்க ஆறாதான் எவ்வளவு பொறுமையா போனாப்ல பாவம். என் இடத்துல நீங்க இருந்து பார்த்தா அவனை படி படி படின்னு அடிச்சிருப்பீங்க. ரெடியோ மிக்சி பாசு ஒரு 100 கேமராக்கு முன்னுக்கு கூட நான் சமாளிச்சுட்டேன். இந்த 2 மைக்கு முத்தியில நான் நடிக்க முடியலையேப்பா, பயங்கரமா கஷ்டமாவுல இருக்கு. பிக் பாஸ் பிஸ்கட் தீந்துச்சு. ஒரு பிஸ்கட் தருவீங்களாப்பா? மேற்கொண்டு போவதுக்கு